ஹைமா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆ, இப்போ என்ன பார்க்க போறோம்னா, உண்மையிலேயே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோ, சமையல் வீடியோ, அப்புறம் நம்ம ஒரு பொருள் தயாரிக்கிறது எப்படி, அந்த மாதிரி தான் பண்ணோம். இப்ப என்ன வீடியோக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னா, அ சின்ன முதலீடு. இப்ப நெறைய பேருக்கு ஒரு லேடீஸ் தான் புடவை பிசினஸ் பண்ணலாமா? அப்படிங்கிற மாரி தான். அந்த துறையில நம்ம எந்த அளவுக்கு சக்சஸ் பண்ணணும். நான் ஆரம்பிச்ச புது பிளானே இல்லாம ஆரம்பிச்ச ஒரு பிசினஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நம்ம எந்த அளவுக்கு ஒரு அ கடினமான பாதைகள் எல்லாம் தாண்டியிருக்கோம். அப்படின்னு இந்த குறைஞ்ச நாள் தான். ஆனா அதுல இன்வெஸ்ட்மெண்ட்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதாவது நெறைய விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணி பண்ணுவோம். சில விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணாமலே சக்சஸ் பண்ணுவோம். அதுல நான் பிளான் பண்ணி பண்ணது சொதப்புனதும், பிளான் பண்ணாம சக்சஸ் பண்ணதும் என்னென்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, நம்மளுக்கு மசாலால இவ்வளவு கஸ்டமர் இருக்காங்க. அவங்களுக்கு வேற என்ன தேவை இருக்கு, அவங்களுக்கு அதை வேற என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நான் அடுத்து ஒரு சாப்பாட்டு பொருளுக்கு அடுத்தபடியா அப்படின்னா துணி அது வேணும். ஃபர்ஸ்ட் இந்த புடவை எல்லாம் போடணும்ன்ற பிளானே இல்ல. ஃபர்ஸ்ட் ஜாக்கெட் தைக்கலாம். நிறைய பேர் வீட்டுல லேடிஸ்ங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நம்ம இங்கேயே கட்டிங் போட்டு அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் நம்ம ஆரம்பிச்சோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொல்லிடுறேன். இதுக்கு பெருசா என்ன இன்வெஸ்ட்மெண்ட்னு எதுவுமே இல்லை. ஆல்ரெடி இந்த இடம் நம்மளுக்கு வேற ஒரு வேலைக்கு மசாலா யூனிட்டா இருந்துச்சு. மசாலா யூனிட் வேற இடத்துக்கு மாத்தணும்னா சரி இந்த இடம் இருக்குல்ல. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்கு ஒருத்தவங்க ஒரு இடம் கொடுக்குறதுங்கிறது ஏன்னா நான் இது வரைக்கும் இருந்ததுல வீட்லயே சமைப்பீங்களா? அப்பனா இல்லைங்க வீடு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, நீங்க நீங்க பிசினஸ் பண்றது உங்க இஷ்டங்க, எங்களுக்கு வாடகை மட்டும் கரெக்டா கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றவங்க 100ல ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் அமைஞ்சது தான் இந்த இடம். சரி அது வரைக்கும் நம்ம பிசினஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் இந்த இடத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் சரி மசாலா யூனிட் அங்க போனோம்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி அடுத்து எல்லாருக்கும் தேவைப்படுறது துணி. துணியில நம்ம இந்த புடவை இந்த மாதிரிலாம் வேண்டாம், நம்ம ஜாக்கெட் தைக்கலாம். ஏன்னா அது எல்லாருக்கும் தேவைப்படுது. அந்த சொல்லப்போனா இந்த ஜாக்கெட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஜாக்கெட் நீங்க கிட்டத்தட்ட எனக்கு நீங்க வீடியோல கிட்டத்தட்ட நான் 100 டைம் போட்டிருப்பேன் இந்த ஜாக்கெட். எல்லா புடவைக்குமே போட்டுக்குவேன். அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தனால சரி ஓகே இந்த மாதிரி நம்ம ஜாக்கெட் தச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான். அதோட இல்லாம நான் கட்டிங் போட்டு கொடுத்துட்டோம்னா வீட்டுல இருந்தே எல்லாரும் தப்பாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரையும் நிறைய பேர் எடுக்கணும் அப்படின்ற பிளான் இல்ல. ஒரு மிஷினு ஆல்ரெடி ஒரு மிஷின் இருந்துச்சு. ஒரு கட்டிங் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்லாம் கட்டிங் மாஸ்டர் அந்த மாதிரிலாம் போடல. நம்மளே கட்டிங் போட்டு ஒரு பொண்ணு மட்டும் தச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 25 ஜாக்கெட், ஒரு வாரத்துக்கு 25 ஜாக்கெட் தைச்சாங்க. அப்ப ஒரு மாசம் ஆயிருச்சு. 100 ஜாக்கெட் ரெடி ஆனோன்னு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டோம். ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு என்னன்ட்டு. ஒரு 100 ஜாக்கெட் ரெடி ஆனோன்னு அந்த ஒரு பொண்ணை வச்சுதான் ஆரம்பிச்சோம். அப்புறம் அந்த பொண்ணு 100 ஜாக்கெட் ஆரம்பிச்சு வீடியோ போட்ட உடனே ஒரே நாள்லயே நிறைய பேர் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. சரி ஓகே இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தனியா கட்டிங் மாஸ்டர் போட்டு அப்புறம் நிறைய பேர் அதுக்காக டைலரிங் தெரிஞ்சவங்க கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு பேர், ஒரு 50 பேர் செலெக்ஷன் பண்ணி அதுல ஒரு 15 பேரை தேடி கண்டுபிடிச்சு இவங்க நல்லா தைக்கிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணி அவங்கள்ட்ட நாங்க கட்டிங் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சோம். அதுல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணும்போது நல்லா தான் போகுது. அவங்களும் வாங்கிட்டு போகும்போது கரெக்டா தான் பண்றாங்க. சில இடங்கள்ல 2 பக்கமே சொதப்பிருச்சு. என்ன சொதப்பிருச்சுன்னா, நம்ம சொன்ன நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட கண்ட்ரோல்லயே இருந்தது. கட்டிங் மாஸ்டர்னு ஒரு பொண்ணு வந்தோடனே என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட அளவை அவங்க கணக்கு வச்சு ஒன்னொன்னு சில சில இதை கூட. என்னன்னா இப்ப 38 சைஸ் அப்படின்னா 38 இன்ச்சு ஒருத்தவங்களுக்கு ஜாக்கெட் தைக்கிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கலாம். அவ்வளவுதான் விட்டுருக்கலாம். அவங்க நல்லா இவ்வளவு தூரத்துக்கு விட்டுருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் தைக்க போறவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க நம்மளுக்கு தேவை என்ன கடைசியா முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு ஜாக்கெட் முடியுதுன்னா, ஒரு நிமிஷம் அப்ராக்சிமேட்டா காட்டுறேன். இப்போ ஒரு ஜாக்கெட் முடியுது அப்படின்னா இது பெரிய சைஸு. இங்கேயோட முடிச்சிருக்கணும். அவங்க இவங்க இவங்க இவ்வளவு தூரம் அளவு வச்சு கொடுத்துருப்பாங்கன்னா அவங்க லாஸ்ட் இவ்வளவு தூரம் வரைக்குமே முடிச்சிருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா உடம்போட அளவுக்கும் கையோட அளவுக்கும் பெருசாயிருச்சு. இந்த மாதிரி எல்லாம் சில சில விஷயங்களை நிறைய வரும்போது என்னால சமாளிக்க முடியாம போயிடுச்சு. அப்புறம் அதுக்கு ஆல்ட்ரேஷன் அந்த மாதிரி எல்லாம் ஒரு வேலையா இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இதுல எல்லாம் எனக்கு கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு. அப்புறம் இதுல மறுபடியும் என்ன பண்ணோம், உடனே அப்புறம் ஒரு நாள் நான் இப்படி யதார்த்தமா உட்கார்ந்து இருக்கும்போது அந்த பொண்ணு என்கிட்ட கொண்டு வந்து காட்டினாங்க. அக்கா இந்த ஜாக்கெட் நீங்க சொன்னது கரெக்டா இருக்கான்னு பாருங்கன்னு இப்படி கையில கொண்டு வரும்போதே எனக்கு கரெக்டா தெரிஞ்சிச்சு. அதோட உடம்போட அளவுக்கும் கையோட அளவுக்கும் அது கரெக்டா வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே டக்குனு வாங்கி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட அந்த நேரத்துல ஒரு 1000 பிளவுஸுக்கு மேலவே ரெடி ஆயிடுச்சு.
அப்புறம் மறுபடியும் எல்லாத்தையுமே அப்படியே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு உடனே மறுபடியும் எல்லாத்தையுமே ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் லேட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணி அப்புறம் ஸ்டாண்டர்டா இவங்களுக்கு இவ்வளவுதான் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு தெளிவு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வேலை தேவைப்பட்டுச்சு. இந்த நம்மள்ட்ட இவ்வளவு பேர் நம்பிக்கையோட இருக்காங்க, நம்மளுக்கு தொடர்ந்து இவ்வளவு வேலை வேணும் அப்படின்ற முடிவு பண்ணதோட என்னால வந்து ஒரு நாளைக்கு அவங்க வந்து ஒரு நாளைக்கு 15 ஜாக்கெட் ஒருத்தவங்க தைக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு என்னால சேல் பண்ண முடியல. ஜாக்கெட்டு கம்மியா தான் போச்சு, ஜாக்கெட் மட்டும் அப்படிங்கும்போது கம்மியா தான் போச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது தான் சரி பிளவுஸ் சாரி எடுக்கலாம், சாரி எடுத்தோம்னா நம்ம வந்து பிளவுஸ் அது சரி வரும், எப்படி நம்மள்ட்ட பிளவுஸ் வாங்குவாங்கல்ல சாரிக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்குள்ளார நாங்க வந்தோம். சாரி அப்படிதான் வந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா சரி சாரி எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோன்னே அப்புறம் நிறைய 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 அதுல வந்து என்ன சொல்றது, நாங்க ஃபர்ஸ்ட் புதுசு இல்ல அப்ப வந்து இப்போ ஒரு புடவை மொத்தமா வாங்க போறோம் அப்படிங்கும் போது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா கமிஷன் பேஸ்ல தான் போச்சு. இப்ப நம்ம போய் ஒருத்தவங்கள்ட்ட போய் நம்ம போய் வாங்கலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒண்ணு போய் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு இடத்துல போய் விசாரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இங்க சாரி எங்க இருக்கும், இப்ப டவுனுக்கே போயிட்டோம், புதுசா போய் நம்ம சாரி எடுக்கலாம் ஹோல்சேலா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம போய் விசாரிக்க போயிட்டோம்னா அவங்க வந்து நம்மளுக்கு நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துலயும் கமிஷன் பேஸ்ல தான் போவோம். அப்ப நம்ம புடவை நம்ம கைக்கு வந்து சேரும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப யார நம்புறதுலே தெரியாத மாதிரி ஆயிருச்சு. ஒரு புடவையிலையும் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லா இடத்துலயுமே ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு. இப்ப வந்து நம்ம வந்து அதை குறிப்பிட்டு இங்க இவங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லல. ஒரு ஊர்லயும் ஒரு இடத்துலயுமே இந்த ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு. அது என்னன்னா நம்மளுக்கு கூட அப்ப தெரியாது. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து ஒரு சோசியல் மீடியால ஒருத்தவங்க சொல்றாங்க, ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அவங்க வந்து ரேட் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. உடனே இன்பாக்ஸ் வாங்க, உடனே கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. நம்ம புடவை எடுத்து அதுல ஒரு சின்ன மார்ஜின் தான் வச்சு நம்ம விற்க வந்திருப்போம். அப்பதான் வந்து அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த ரேட்டுக்கு தான் வாங்கினேன், நான் இந்த ரேட்டுக்கு தான் வாங்கியிருந்தேன், நீங்க வந்து அதிகமா சொல்றீங்க, அதாவது நம்ம வந்து அதிகமா சொல்றீங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போதுதான் நம்மளுக்கே தெரியும் நம்ம எங்க ஏமாந்துருக்கோம் அப்படிங்கு. சரி அப்ப அதுல இருந்து அப்புறம் வெளில வருவோம்னா அப்புறம் ஒன்னொன்னையா தேடி ஒரு இடமா தேடி தான் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி போய் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் உண்மையெல்லாம் சொல்ல போனோம்னா இதெல்லாம் வந்து பெங்களூர்ல எடுத்தது. சரிங்களா, நம்ம அப்பயும் நம்ம நினைப்போம் நாங்க வந்து இதுக்கு நம்மளுக்கு பொறுத்த அளவுக்கு இது கம்மியா தான் தெரியும் அந்த மாதிரி நினைப்போம். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இத மாதிரிதான் ஒருத்தர் சொல்லுவாங்க அங்க போய் பாத்தீங்கன்னா இது விலை, ஆனா அருமையான மெட்டீரியல் பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். தொட்டு இப்படி கையில எடுத்து ஃபீல் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா வந்து நம்ம வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால நாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஆன்லைன் பிஸ்னஸ்ங்கிறதுனால வேண்டி சில இதை வந்து ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதனால எதை ஆன்லைன்ல சேல் பண்ணணும், எதை நேரடியா சேல் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்ட பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கு. இதெல்லாம் ஃபங்க்ஷன் வேர் தான் வந்து ஃபங்க்ஷன் வேர் ஒண்ணுமே இங்க இருக்கிற புடவைகள் எல்லாமே அதே மாதிரிதான் ஃபங்க்ஷன் வேர் மட்டும்தான். இப்ப வந்து நிறைய இடத்துல வந்து சில இடங்கள்ல நான் வந்து பொருள் வந்து நிறைய எடுத்துட்டேன். இது இந்த புடவை இருக்குல்ல, இந்த புடவை அடுத்தடுத்த வெப்சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பா என்னால நீங்க இன்பாக்ஸ்லயோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா அடுத்து இதோட எப்படி கொடுக்குறாங்கன்றது தெரியும். இதெல்லாம் 2000 சில்லற ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆனா நாங்க வந்து இதெல்லாம் வந்து 1900 ரூபாய் அந்த ரேஞ்ச் தான் கொடுக்குறோம். சரியா, ஏமாந்த கதையை சொல்லணும் அப்படின்னா அது ஒரு பெரிய கதையாவே போயிட்டு இருக்கும். சரியா, நான் ஏன் அதெல்லாம் சொல்லல அப்படின்னா அதே மாதிரிதான் இது ஃபுல்லாமே நம்மளோட பிளவுஸ், இது ஃபுல்லாமே நம்ம இங்க தைக்கிற பிளவுஸ். இது சில பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா கட்டோர் இல்லையா டிசைன் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இந்த நார்த் இந்தியன்ஸ் வச்சு இதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சோம். இது நாங்க ரெடி பண்ணல, ரெடி பண்ற ஒருத்தவங்கள்ட்ட நாங்க இதை அப்படியே வாங்கணும். சரியா, இது வந்து நாங்க வாங்கணும். நம்ம வாங்கும்போது அப்ப என்ன நினைச்சோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்களே, சரி வாங்கினா போகுமோ அப்படின்னு நினைச்சுதான் வாங்கணும். ஏன்னா நம்மளுக்கு தெரியாது இப்ப இது போகும் இது போகாதுன்னு. நாங்களே அதுல புதுசு தானே, ஆல்ரெடி இப்ப இந்த மாதிரி பிளவுஸ்னா போயிடும், இது இல்லைன்னா அது போயிடும் அப்படின்னாலும் அது சின்ன மார்ஜின் தான். ஆனா இதுல பெரிய மார்ஜின் உள்ள விழுந்துருச்சு. அவங்க கிட்ட கேட்கும்போது இது போகுமா போகாதான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்க, போகலைன்னா எடுத்துக்கலாம் மேடம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. சரி ஓகே, இவங்க இந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இதை எடுத்துட்டோம். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரி போகல. சரிங்களா, நம்ம நினைச்ச மாதிரி போகல. அப்ப சரி நான் வந்து முடங்கி உட்காரணும்னு நினைச்சிருந்தேன்னா அந்த இடத்துலயும் முடங்கி உட்காந்துருப்பேன். அடுத்து என்ன பண்ணேன், சரி ஓகே மனசை தேத்திக்கிட்டு இதுல நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, இது கொஞ்சம் இல்லை இன்னும் நிறைய இருக்குது. அப்ப நம்மளாம் என்ன பண்ணோம்னா மறுபடியும் எந்த அளவுக்கு இதை
சரி நம்ம ஒரு இடத்துல ஏமாந்துட்டோம். இதுல பண்ணது எல்லாமே அதுதான். இதுல இருந்து நான் வெளியில வர்றதுக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் டைம் 2வது டைம் நம்ம ஏமாந்துட்டோம்னு தெரிஞ்ச உடனேயுமே நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம ஏமாந்துட்டோம், ஆனா அதுக்காக நம்மள்ட்ட வாங்குறவங்க ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஒரு வாட்டி இந்த ஒரு புடவை அப்படியே வாங்கின ரேட்டுக்கே போயிருக்கோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு தான் ஒரு வாட்டியுமே. ஆனா ஒண்ணு எல்லாமே வந்து நம்ம ஏமாந்தது எல்லாமே நம்பிக்கைக்குரிய இடங்கள்ல தான் ஏமாந்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, சரி நம்ம தம்பி தானே, நம்ம அக்கா தானே, நம்ம சிஸ்டர் தானே, நம்ம ஃப்ரெண்டு தானே, இவங்க ரெஃபர் பண்றாங்கல்ல அப்படின்னு சொல்லி நம்ம போய் ஏமாந்தது எல்லாமே நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம நல்லவங்கன்னு சொல்லி நம்ம போய் அவங்க கை காட்டின இடத்துல தான் போய் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது எல்லாமே. அது அது அவங்க தெரிஞ்சு சொன்னாங்களா இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனா இதெல்லாமே நடந்துச்சு என்னோட லைஃப்ல. அதுக்காக தான் மறுபடியும் என்ன பண்ணோம், சரி நம்ம ஏமாந்துட்டோம், இதுக்காக மறுபடியும் இப்படி கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ரேட்டுக்கு அவங்கள்ட்ட இருந்து வாங்கணுமோ அந்த ரேட்டுக்கோ இல்ல அதை விட கம்மியான ரேட்டுக்கோ அதை கொடுத்து அந்தந்த ஸ்டாக் முடிச்சிட்டோம். சரியா? இப்ப 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 கரெக்டா ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 100 200 புடவை ஒரே நாள்ல அசால்ட்டா விக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இத்தனை பாடங்களை நம்ம கத்துக்கிட்டு தான் வந்தோம். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்ப ஆல்ரெடி எல்லாமே நம்ம இப்ப இவ்வளவுதான் இருக்குது. இது கூட இன்னைக்கு ஆஃபர்ல வந்த பொருள் தான், வந்திருக்க சாரி தான். இதை நம்ம இன்னைக்கு முடிச்சிருவோம். அது வரைக்கும் இப்ப அடிக்கிருக்காங்க, ஆல்ரெடி இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இப்ப இதெல்லாம் வந்து வீடியோ கால் பண்ணி இப்ப எடுத்துருவாங்க. இப்ப இது முடிஞ்சோன்னு இப்ப அடுத்தடுத்த இங்க இருந்து இப்படி எடுத்துக்குவாங்க. ஒன்னொண்ணுமே பாத்தீங்கன்னா மொத்தமா ஒருத்தவங்க அப்படியே கடைங்களுக்கு வாங்குறவங்க, கடைகள் அதாவது வாங்கி வீட்டுல இருந்து சேல் பண்றவங்க, அப்புறம் இல்லாம ஆன்லைன்ல ஒண்ணா வீடியோ கால் பார்த்து எடுக்கிறவங்க, அதெல்லாம் அது தனியா அந்த பக்கம் போயிடுச்சு. இந்த பக்கம் கிடக்குது, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு வேலையை. அப்ப இந்த மாதிரி ஒண்ணா இப்ப எப்படியா ஆன்லைன் பிசினஸ் இது கொரியர் வீடியோ கால் பண்ணுவாங்க, பார்த்து எடுத்துருவாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி என்ன விஷயம்னா, நான் வந்து இதெல்லாம் வந்து எந்த சூழ்நிலையிலயும் இதை மட்டும் ரேட்டு குறைச்சு கொடுக்கறதுக்கு, இதை வந்து ஆஃபர்ல போடவோ இதை வந்து ரேட்டு குறைச்சு கொடுக்கறதுக்கோ இதை மட்டும் நான் தயாரா இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதோட மெட்டீரியல் எப்படி, இதுக்கு மேல அதுல ரேட்டு குறைக்கவே முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் இந்த புடவை மட்டும், இந்த மாதிரி ஒரு புடவை மட்டும் நம்மளால போய் திரும்ப மறுபடியும் இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது. அதனால இதை மட்டும் நான் வந்து ரொம்ப ரேட்டு ஆஃபர் அப்படின்ற பேர்ல இந்த டிசைனர் சாரி மட்டும் கொடுக்கல. மிச்சபடி பாத்தீங்கன்னா எல்லா புடவையுமே சின்ன மார்ஜின் இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இதை வந்து நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப இதுலயுமே பாத்தீங்கன்னா பிளவுஸ்லயும் பாத்தீங்கன்னா எனக்கு நஷ்டமே வராதுன்னா என்ன காரணம் வராதுன்னா, கட்டிங் மாஸ்டருக்கு நான் ஒரு பிளவுஸ்ல இவ்வளவுன்னு மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அதாவது கட்டிங் மாஸ்டருங்கிறவங்க வந்து மந்த்லி சேலரியில இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு நாளைக்கு இவ்வளவு கட்டிங்னு இவங்க போட்டு கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு போறவங்க வீட்டுல போய் தச்சு கொடுத்துருவாங்க. தச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு பீஸ் ரேட்டு, நம்மளுக்கு மெட்டீரியல் காசு, அப்புறம் கட்டிங் மாஸ்டருக்கு மந்த்லி சேலரி, அப்புறம் வந்து இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்புறம் ரெண்ட், இதெல்லாம் கணக்குல வச்சுட்டு அந்த பிளவுஸ்ல ஒரு பிளவுஸுக்கு இவ்வளோ அப்படின்ற ப்ராஃபிட் தான் வைப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது அது வந்து நார்மலா இந்த அளவுக்கு அதை நான் ஒரு பிளவுஸுக்கு எனக்கு 30 ரூபா 40 ரூபா கிடைக்கும். தாராளமா 50 ரூபா கூட சில இடங்கள்ல கிடைக்கும். அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப 40 சைஸ்க்கு மேல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுல எல்லாம் 40 சைஸ்க்கு மேல, இப்ப இந்த 40 சைஸ்க்கு மேல போகும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இந்த 1 மீட்டருக்குள்ள 38 சைஸ் வரைக்கும் வரும்போது நம்மளுக்கு ஈஸியா போயிடும். அதுல அப்புறம் அந்த 38 சைஸ் ஏன் ஈஸியா போயிரும்னா, அது 1 மீட்டர் துணி வாங்கினோம்னாவே 1 மீட்டர்ல முடிச்சிடலாம். ஆனா நீங்க 40 சைஸ் தைக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ரோலா எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த ஒரு ரோலோட அமௌண்ட் எவ்வளவு வருது, அப்ப அந்த ஒரு ரோல் மீட்டர் இருக்குல்ல, அது வந்து ஒரு வாட்டி ஒரு கலர்ல நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஒரு வாட்டி நம்ம 2500 ரூபா முதல் பண்ணணும். எதுக்கு? அந்த 40 சைஸ்க்கு மேல. ஏன்னா அது வந்து 1 மீட்டருக்குள்ள தைக்க முடியாது. அப்படி பார்க்க போகும்போது இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு ரேட் ஜாஸ்தி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரிதான் தோணும். ஒண்ணு நீங்க கலரா இந்த மாதிரி 50 கலர் வாங்கணும் அப்படின்னா 2 பீஸ், அதாவது இந்த 1 மீட்டர் துணியில 2 பீஸ் போடுவோம். அந்த மாதிரி கூட சில நேரம் போட்டிருக்கேன். ஏன்னா என்னால அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல. கலரா கேட்கறாங்க, ஒரு வாட்டியும் ஒரு ரோலே நம்மளால போய் இவ்வளவு காசு கொடுத்து வாங்க முடியல அப்படின்றதுக்காக வேண்டி 2 பிட் இருக்குல்ல, 1 மீட்டர் துணி 2 பிட் இருக்குல்ல, அந்த 2 பிட்ல கரெக்டா அதே மேட்ச் ஆகுற மாதிரி இதுல பாதி அதுல பாதி கட் பண்ணிட்டு அடுத்து அதே கலர் வரும்போது அதை ஜாயின் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அதுல மறுபடியும் அந்த கம்பெனி போயிருச்சுன்னா நிறைய அந்த புடவை அதுவே மிச்சம் இருக்கு. இன்னுமே அது நிறைய எங்கள்கிட்ட மிச்சம் இருக்கு அந்த மாதிரி. அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது இப்ப வந்து நம்ம வந்து ஒன்னொன்னு கொடுக்குறோம். இப்ப சாதாரணமா இப்ப இந்த பிளவுஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் தச்சு இதுக்கு இவ்வளவு காசு வச்சு நம்ம கொடுக்கும்போது இந்த பெரிய பிளவுஸ் போடும்போது பெரிய பிளவுஸுக்கு வாங்குறவங்களுக்கு நல்லா தாராளமா தெரியும்.
40 சைஸ்க்கு மேல உள்ளவங்க 52 சைஸ் வரைக்குமே நம்மள்ட்ட பிளவுஸ் இருக்கு. அவங்களுக்குலாம் தெரியும். ஏன்னா அவங்க தையக்கூலி கொடுத்து அவங்க ஒரு பிளவுஸ் எடுத்து அவங்க தைக்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனா வந்து அவங்க வந்து நம்ம 300 ரூபா சொன்னாலுமே அவங்க வாங்கிக்க தயாரா தான் இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு தான் அந்த 300 ரூபா கொடுத்து அந்த நேரத்துல அதுக்கு தகுந்த மாதிரி கட்டிங் போட்டு அதுல ஒரு சிக்கல் இருக்கும். சில பேர் வந்து கை லூஸா இருக்கும், சில பேர் வந்து கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. அப்ப குண்டா இருக்கிறது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கை பெருசு இறக்கம் ஏற்றி இறக்கும் ஒருத்தவங்க சின்ன அப்படி போட்டு பழகல அப்படின்பாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா அதான் பெரிய சைஸ்ல நம்ம ப்ராஃபிட் இருக்கும். ஆனா பெரிய அதுல வந்து நம்ம கொஞ்சம் நிறைய முதல் முடக்கி போட்டு அதுக்கான கஸ்டமர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்படிதான். இப்ப அப்படியெல்லாம் பார்க்க போனீங்கன்னா நம்மளுக்கு இப்ப 40 சைஸ்க்கு மேல உள்ளதே எல்லாமே போயிருச்சுன்னு சொல்லலாம். ரெண்டு கலர் மட்டும் தான் இருக்கு, 2-3 கலர் தான் இருக்கு. இதெல்லாமே 40 சைஸ்க்கு மேல உள்ளவங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 40 சைஸ்க்கு மேல உள்ளவங்களுக்கு தான். பாருங்க இந்த கலரை ஃபுல்லாமே முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 38 சைஸ். ஆவரேஜா நீங்க ஒரு பிளவுஸ் இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா வந்து 36, 38 இவங்க தான் அதிகமா இருப்பாங்க. மெஜாரிட்டியில இருக்கிறவங்க வந்து இவங்க தான் அதிகமா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தான் நம்மளுக்கு டிசைன்ஸ் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க இல்லைன்னா அவங்க இல்லைன்னா இவங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டே இருப்பாங்க. அவங்க தான் நிறைய கலர்ஸ் கேட்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுவுமே வந்து எங்க சைட்ல ஒரு மைனஸ் தான். இது வந்து முழுக்க வந்து இதைதான் நம்ம 40 சைஸ்க்கு இந்த கட்டோரி பிளவுஸ், அதாவது டிசைனர் பிளவுஸ் வந்து 40 சைஸ்க்கு மேல உள்ளவங்களுக்கு போட்டிருக்காம பிளைன் தான் அதிகமா போட்டிருக்கணும். அதை வந்து சில அவங்க கவனிக்காம நான் எந்த நேரமும் வந்து பார்த்துட்டே இருக்க முடியாது. நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க பிளான் பண்ணிருக்கணும். அவங்க அந்த பிளான் கொஞ்சம் பண்ணாததுனால அந்த இடத்துல அந்த பிளவுஸ் மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. மிச்சப்படி பாத்தீங்கன்னா இங்க பெண்டிங்னு சொல்லி எந்த பொருளுமே வச்சில்ல நான். சரிங்களா? இப்ப இதெல்லாம் ஒரு விஷயம். இப்ப பாயிண்ட் வரேன். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் கரண்ட்ல? உங்களுக்கு நீங்க வந்து இப்ப மட்டும் உங்களால இவ்வளவு சேல் பண்ண முடியும் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து உபயோகமா இருந்துச்சு. நல்ல ஓரளவுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் டைம்லாம் ஒரு வாட்டி 500 சாரி அந்த மாதிரி எல்லாம் போட்டு சேல் பண்ணியிருந்தேன். அப்பெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு கடைக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரெகுலரா போய் அவங்கள்ட்ட வாங்கிட்டு இருக்கோம், நல்லபடி ஒரு மார்ஜின் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மேடம் அப்ப நீங்க இது அப்படியே ஒரு லாட் போட்டு வித்து கொடுத்துருங்க. இது வந்து ஏன்னா அவங்கள்ட்ட எல்லாமே சிங்கிள் பீஸா இருக்கும் மொத்தமாவே. இது அப்படியே எடுத்து கொடுத்துருங்க, இந்த ரேட் போட்டு கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்க. அது எல்லா நேரமும் நடக்காது, எப்பயாவது ஒரு வாட்டி நடக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட ஸ்டாக் சேர்ந்துருக்கும், அதனால கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி போடுவாங்க. அப்ப அது எனக்கு வந்து ஒரு ஒரு விற்க முடியும் அப்படின்னு தோணுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதை கொண்டுட்டு வரணும். விற்க முடியும்ன்றது தோணணும். நீங்க வந்து அதுல ஒரு சின்ன மார்ஜின் வச்சீங்கன்னா போதும். உண்மையா நான் சொல்றேன், நீங்க எப்பயுமே வந்து சின்ன மார்ஜின் வச்சீங்கன்னா தான் பெரிய லாபம் கிடைக்கும். அது ஃபர்ஸ்ட். ஏன்னா இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நான் ஒரு வாட்டி ஏமாந்தேன்னா அப்பவே வந்து ஐயோ இல்ல வாங்கின ரேட்டுக்கு தான் கொடுக்கணும், அது வாங்கினதே அவ்வளோ அப்படின்னு நினைச்சு வச்சிருந்தேன்னா இன்னும் வச்சுட்டு தான் இருந்திருக்கணும் உண்மையாவே. ஏன்னா சரி ஓகே அது நவரட்டும், அது நவுந்தாதான் அதுல இருந்து வர காசை வச்சாது 2-3 வாட்டியா அது மறுபடி போட்டுடலாம். நீங்க ஒரு வாட்டி அந்த புடவை வரட்டும் வச்சிருக்கணும்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா வச்சுட்டே தான் இருக்கணும். அதுக்கான கஸ்டமர் எப்ப வருவாங்கன்னே தெரியாது. வருவாங்க, ஆனா எப்ப வருவாங்கன்னு தெரியாது. அது வரைக்கும் நம்மளோட முதல் முடங்கிட்டே இருக்கும். அந்த பிளான் ஃபர்ஸ்ட் வச்சுக்காதீங்க. ஏமாந்ததா போயிட்டு போட்டோம், அடுத்து என்ன பண்ண முடியும், அவ்வளவுதான். ஒண்ணுமே ஏமாற மாட்டோம், ஏமாறக்கூடாது. அப்படி பிளான் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? இப்ப உங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்து இப்ப நீங்க எல்லாமே கேட்குறது இப்ப கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நானே ஒரு பிளான் எடுத்துட்டேன். அப்பா இனிமே நம்மளால தேடியெல்லாம் அலைய முடியலப்பா. எப்படி நம்ம பிளவுஸ்க்கு இத்தனை பேருக்கு நம்ம வேலை கொடுக்குறோமோ அதே மாதிரி வந்து தறி நெய்யறவங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோலயே வந்து நிறைய பேர் வந்து அங்க சொன்னாங்க, நாங்க வந்து தறி தான் வச்சிருந்தோம், எங்களால எல்லாம் பண்ண முடியல, அதனால வந்து நாங்க இப்ப நிப்பாட்டிட்டோம். அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொன்னதுனால அவங்க கிட்ட இந்த மாதிரி நாங்க உங்களுக்கு வேலை கொடுத்தா நீங்க எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நாங்க வந்து ஒரு இதுல எனக்கு வந்து இவ்வளவு புடவை இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற ஒரு மார்ஜின்ல வச்சு நாங்க வந்து அவங்க எங்களுக்கு எனக்கு எப்பெல்லாம் வேலை முடியுதோ அடுத்து முடிய போட்டோம்னா அடுத்த ஆஃபர் நான் அடுத்த பொருள் வர்றதுக்குள்ளரையே இதை முடிச்சிருவேன். ஒரு டைம் கொடுப்போம், இவ்வளவு நாளுக்குள்ள கிடைக்குமா, அவங்கள்ட்ட தான் ஃபர்ஸ்ட் கேட்போம். இந்த டிசைன்ல இவ்வளவு நாள்ல எப்ப கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்போம். அவங்க அது என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு அதை அப்படியே ஓட்டிகிட்டே போவோம். அதுதான் விஷயம். சின்ன மார்ஜின், ஆனா ஒரே நாள்ல இவ்வளவு புடவை விற்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு நல்ல லாபம். நீங்க இப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இதுல வந்து நீங்க நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. என்ன கேட்குறீங்க, நீங்க எங்க எடுக்கிறீங்கன்னு சொல்லுங்க, நாங்களும் எடுத்துக்கிறோம். நீங்க எங்க எடுக்கிறீங்கன்னு சொல்லுங்க, நாங்க எடுக்கிறோம். ஒரு நாளைக்கு நிறைய போன் வருது, இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க. நான் ஏதோ ஒரு வேலையா இங்கேயும் அங்கேயும், நான் ஃபர்ஸ்ட் காலைல வந்துட்டு இங்க வந்துட்டு அங்க போலான்னு நினைப்பேன், இங்கேயே அவ்வளவு நேரம் ஆயிடும். அங்க போயிட்டு இங்க வரலாம்னு நினைப்பேன், அங்கேயே அவ்வளவு நேரம் ஆயிரும். அப்ப
இங்க நான் இந்த 2 இடங்கள்லயுமே நான் பார்ப்பேன். நீங்க வந்துட்டு அவங்க ஒருத்தர் வந்து இங்க வந்து வீடியோ கால் பண்றவங்க உயிரை கொடுத்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டு வரலையா அப்படின்னு கட் பண்றீங்க. திரும்ப அவங்க மசாலா யூனிட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அங்க ஃபோன் பண்ணிட்டு அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு கட் பண்றீங்க. என்ன விஷயம்னு கேட்டோம்னா, பிசினஸ் ரீதியா அவங்க எங்க இதெல்லாம் எடுக்கிறாங்க, என்ன பண்ணணும்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணோம். இந்த மாதிரிலாம் நிறைய கேட்குறீங்க. அதுக்காக வேண்டிதான் நான் இதெல்லாம் சொல்றேன். என்ன விஷயம்னா, நான் ஒரு விஷயத்த உடனே நான் உங்களுக்கு சொல்றதுனால எதுவுமே நடக்காது. என்னுடைய அனுபவத்தை மட்டும்தான் நான் இந்த இடத்துல பகிர்ந்துக்க முடியும். அதுல இருந்து ஒரு அனுபவம் என்ன உங்களுக்கு கிடைக்குமே தவிர அவங்க போன பாதையிலேயே நம்ம போக முடியாது. ஒரே நிமிஷம் பா, பார்சல் வருதுப்பா. இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்ம பேசவே நம்மளுக்கு அடுத்த பண்டல் வந்துருச்சு. பாத்தீங்கன்னா இப்ப பிரிச்சதுங்க. இப்ப வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். என்ன இப்ப நீங்க சொல்லியிருக்கேன்னு எதுவுமே சொல்லல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுவீங்க. இந்த மார்ஜின் அப்படிங்கிறது வந்து நாங்க வந்து உங்களுக்கு வீடியோல நிறைய போட்டிருக்கேன். பெரிய இதுல எல்லாத்துலயுமே நம்மளுக்கு 50 ரூபா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு புடவையில எங்களுக்கு 50 ரூபா இருக்குங்க. சிம்பிளா ஒரு சின்ன கணக்கு தான். நான் ஆல்ரெடி அதுல சொல்லியிருக்கேன். ஒரு கணக்கு தான். ஒரு நாளைக்கு ஒரு ஒரு புடவைக்கு 50 ரூபான்னு வச்சிங்கன்னா 100 புடவைக்கு வந்து 5000 ரூபா கிடைக்கும். இந்த இடத்துக்கு 500 ரூபா சம்பளம், 2 பேர் இந்த இடத்துக்கு 500 ரூபா வாடகை, 2 பேருக்கு 500 ரூபா, 1000 ரூபா, 1500 ரூபா போச்சா. அப்ப மாச கடைசியில ஆனிச்சுன்னா ஒரு நாளைக்கு 3500 நிக்குதுன்னா ஒரு மாசம் ஆயிடுச்சுன்னாவே 1 ரூபா வந்துருமா. இப்ப இதுல என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப அவங்க வந்து இறக்கிட்டு போனாங்க. அது இப்ப அவங்க ஒரு வாட்டி ஒரு பண்டலுக்கு எவ்வளவு காசு வாங்குவாங்க? 260 ரூபா ஒரு பண்டலுக்கு வாங்குவாங்க. அப்ப 2 பண்டல் இறக்கிருக்காங்க அப்படின்னா அதுக்கு தனியா சார்ஜ் பண்ணுவாங்க. இன்னொரு வாட்டி இந்த ஃப்ரீ ஷிப்பிங் அதுலதான் வரும். அப்புறம் வேற என்ன கணக்கு இதுல? வேற இதெல்லாமே இந்த கணக்குல தான் வரும். சரியா? அப்புறம் இன்னும் கொஞ்சம் இதுல நிறைய வேஸ்டேஜ் வந்து நின்றும். இது கொஞ்சம் அப்படியே ஒரு வாட்டியும் ஒரு வந்து தனித்தனியா வந்து நிற்கும். அதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்க. அதெல்லாம் அடுத்த வாட்டி அதே டிசைன் வரும்போது அதை வந்து போட்டுருவோம், அதுல போடுவோம். அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ரேட் வரும்ல. இப்ப 500 ரூபான்னா 400 ரூபான்னு வரும்ல. 400 ரூபாய் ரேஞ்சுக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் மறுபடி போடும்போது போட்டுருவோம். ஆனா வந்து நிறைய மிஞ்சாது. இப்ப நீங்க வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, உங்களால வந்து 100 புடவை ஒரு நாளைக்கு விற்க முடியுது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நீங்க இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே நீங்க வந்து வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கீங்க. வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அதுல 2 குரூப் 3 குரூப் அந்த மாதிரி கூட நீங்க எந்த அளவுக்கு வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல ஒரு கஸ்டமரை நீங்க மட்டும் வச்சுட்டீங்க. ஒரு வாட்டியுமே நீங்க இதே மாதிரி நீங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்லயே நீங்க கிரியேட் பண்ணி நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அவங்களுக்கு இது இல்லைன்னா அது இல்லைன்னா இது, நீங்க கண்டிப்பா குறைஞ்ச விலையில தரமான பொருளை மட்டும் கொடுத்து பழகிட்டீங்கன்னா அவங்க அடுத்த விஷயம் இது இல்லையா அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த வார்த்தைய வர வைக்கிறது தான் உங்களோட டேலண்டா இருக்கணுமே தவிர வேற வந்து அடுத்தவங்க கூட நம்ம கம்பேர் பண்ணலாம் அதெல்லாம் வேணாம். நம்மளுக்கு என்ன மார்ஜின் கிடைச்சா போதும், நம்ம இதுல என்ன வேலை செஞ்சிருக்கோம் அந்த வேலைக்கு மட்டும் நம்மளுக்கு இது கிடைச்சா போதும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட கணக்கா இருக்கணும். நான் வந்து இதுல பெருசா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் இந்த பொருள் மெட்டீரியலுக்கு அவங்கள்ட்ட வந்து டெய்லி வந்து இது இன்னைக்கு என்னென்ன போயிருக்கு, எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு கேட்டுட்டு என்னென்ன ஜாக்கெட் இருக்கு, எந்த டிசைன் வேணும், எந்த டிசைன்ல குறைஞ்சிருக்கு, எந்த டிசைன்ல வேணும்ட்டு அவங்களுக்கு கட்டிங் மாஸ்டருக்கு இது நீங்க ரெடி பண்ணிருக்கா, இந்த ஜாக்கெட் இதை போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை தனியா வந்து இவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு நான் மசாலா யூனிட்டுக்கு அடுத்து போயிருவேன். இவ்வளவுதான் விஷயம். இதை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் எங்க சைட்ல இருந்து. வேற ஏதாவது டவுட் இதுல ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸே கேளுங்க. அப்ப இப்ப இதெல்லாம் இப்படிதான் தெரியும். ஆனா இந்த ஃப்ரீ ஷிப்பிங் வருது பாத்தீங்களா, அதுல வந்து நாங்க ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்கறதுல வந்து ஒரு கொரியர் சார்ஜோட அமௌண்ட் ஒரு நல்ல வந்துடும், லட்சத்துக்கே வந்துடும் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு வரும். அது ஒரு வாட்டி நம்ம எவ்வளவு சேல் பண்றோம். ஏன்னா மினிமம் ஒரு ஜாக்கெட் வாங்கினாலும் அதுக்கு 40 மினிமம் கொரியர் சார்ஜ் வந்துடும். அதே மாதிரி புடவை எடுத்தாலும் எல்லாத்துக்குமே கொரியர் சார்ஜ் வந்துடும். ஆனா ஃப்ரீ ஷிப்பிங் அப்படிங்கிற கணக்கு வந்து நம்ம அதுலதான் கொண்டு வருவோம். உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் நீங்க சில பேர் கொரியர் சார்ஜே இல்லையான்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்லைங்க, கொரியருக்கு நாங்க கொடுத்துக்குவோம். கொரியர் சார்ஜ் எப்படி கொரியர்காரவங்க வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, கொரியருக்கு நாங்க கொடுத்துக்குவோம். அவ்வளவுதான் விஷயமே தவிர வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, ஆமா. இந்த புடவை இந்த புடவை எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப நான் சொல்லணும் ஒண்ணு, நீங்க வந்து சில இடங்கள்ல வந்து பாருங்க, நான் அது அப்புறம் சொல்றேன். கம்பேர் பண்ண வேணான்னு பாக்குறேன், வேற ஒண்ணு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது நாங்க எவ்வளவுன்னு கொடுத்தோம், 399 ரூபான்னு கொடுத்தோம். சரியா? 399 ரூபாய்க்கு இந்த புடவை
நான் எடுக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் கஸ்டமர் இல்லப்பா. உண்மையா சொல்றேன்னா இந்த மாதிரி கஸ்டமர் இருந்திருந்தா இந்த பிளவுஸ் அடிக்கிறதுலாம் எனக்கு ஒரு முக்கியமா இருந்துச்சு. என்கிட்ட இருக்க கஸ்டமர் எல்லாமே பூனம் சாரி கட்டுறவங்க, முக்காவாசி பேர் காட்டன் சாரி. சரிங்களா? ஆனா வந்து நம்மள்ட்ட ஏற்கனவே ஒரு பொண்ணு இருந்தால அவ வந்து அம்மா எடுங்கம்மா நிறைய பேர் கேட்கறாங்கன்னு சொன்னதுனால 10 புடவை எடுத்து 399 ரூபான்னு தான் கொடுத்துருந்தேன். சரிங்களா? 500 ரூபாய்க்கு குறை இல்லாம எல்லா அடுத்தடுத்த பொட்டிக்ல எல்லாம் நான் பாக்குறேன். ஆனா இதையே என்னால விற்க முடியல. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த புடவைய 500 புடவை விற்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா என்னால 10 புடவைய கூட என்னால இந்த புடவைய விற்க முடியல. இன்னும் கம்மியா கொடுத்து. சின்ன உதாரணமா இதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணியோ நம்ம வந்து இவங்களை பார்த்து அவங்கள பார்த்து இவங்க அப்படின்னு நினைக்க முடியாது. அவங்க பொட்டிக்குல நல்லா போச்சு, அதனால நம்ம வாங்கணும், நம்மளும் இந்த ஸ்டாக் இறக்குவோம் அப்படின்னு நினைச்சு இறக்கணும்னா நம்ம மாட்டிக்குவோம். 10 புடவையே விற்க முடியல. சரியா? அதனால நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி வருது அப்படின்றத பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் துணி பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கா. ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அதை வேணாம், அதை பாட்டிருங்க. அதுல மட்டும் தெளிவா இருக்கணும். ஒரு விஷயத்துல மட்டும் அதை மட்டும் நம்ம கொடுக்குற பொருள் ஒருத்தா அப்படின்றது மட்டும் சொல்லிடணும். இப்ப இது வந்து பாலி காட்டன்னா இது பாலி காட்டன், இது வந்து பியூர் காட்டன்னா பியூர் காட்டன், இது பூனம்னா பூனம். நீங்க இங்க என்ன இருக்கோ அதை அங்க சொல்லிடணும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து வரும்போது நல்லா இருந்துச்சு, எங்கள்கிட்ட சொல்லலப்பா இன்ன வரைக்கும். எங்கள்கிட்ட நான் வேணா நீங்க கமெண்ட்ஸ்ல போய் பாருங்க, அந்த மாதிரி எதுவும் சொல்லல. ஆனா வந்து சில பேரோட ஒப்பீனியன் எங்ககிட்டயே கேட்குறாங்க. நான் வந்து அங்க ஆர்டர் போட்டேன், அங்க அப்படி இருந்துச்சு, இங்க ஆர்டர் போட்டேன், இங்க எப்படி இருந்துச்சு, உங்களோடதும் இப்படி இருக்குமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அப்படி இல்லை, இதுல நாங்க பெருசா லைட் செட்டிங் அப்படி இப்படின்லாம் எதுவுமே பண்ணல. நீங்க நல்லா பாருங்க, அப்படியே ஒரு வாட்டி எப்படி சுத்தி கூட காட்டியிருப்பா. இதுக்காக நாங்க எந்த லைட்டு கிட்ட எல்லாம் ஆமா 4 டியூப் லைட் இருக்குது. சரிங்களா? இதுதான் எங்களோட ஸ்டுடியோ செட்டப்பே. சரியா? அவ்வளவுதான் விஷயம், வேற எதுவும் இல்ல. நம்ம கேமரால எடுத்து லைட்டா காமிச்சு இல்ல எடிட்டிங்ல அப்படி காமிச்சு அந்த மாதிரிலாம் இல்ல. லைவ்ல என்ன வருதோ அந்த லைவ் தான் உங்களுக்கு டைரக்டா கொண்டு வந்து கொடுப்போம். அத வந்து அதாவது மாடுலேஷன் பண்ணிக்கலாம், நம்ம எதுவும் கொடுக்கறது இல்ல. சரிங்களா? பெருசா எதுவும் என்ன இருக்கோ அதை தான் சொல்றோம். அதுதான் வந்து இது வரைக்குமே நம்மளுக்கு ஓரளவுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைபரும் இருக்காங்க. ஆமா, ஏன்னா நம்ம எப்படி ஒரிஜினாலிட்டியா இருக்கோமோ அதை நம்பிதான் அவங்களும் இருப்பாங்க. சரிங்களா? இப்ப இன்னைக்குதான் அந்த புடவை வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். வந்து நீங்க வந்து எல்லாரும் வந்து அந்த புடவை கட்டுறாங்க, நீங்க அந்த மாதிரி கட்டி காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்றீங்க. ஏன்னா நான் அதுல சின்ன மார்ஜின் தான் வைக்கிறேன். நான் ஒரு நாளும் ஒரு பாட்டி புது புடவையை கட்டிட்டு இருக்க முடியாது. அது ஒரு விஷயம் இல்ல, எனக்கு கிடைக்கிறதே அதுலயே போயிட்டே இருக்கும் ஒண்ணுமே. அதனால நான் வந்து இது என்னன்னா ஒரு நாளைக்கு 50 ரூபாங்கும் போது டெய்லி 200 புடவை உங்களுக்கு போவாங்க. டெய்லி 200 போகாது. டெய்லி எல்லாம் 200 எல்லாம் போகாது. ஒரு நாளைக்கு 50 போகும், ஒரு நாளைக்கு டெய்லி 200 போகாது. 100 போகட்டுமே, மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா போகாம இருக்கும். இப்ப இந்த யூனிட்ல தான் நின்று பேசிட்டு இருக்கோம். நேற்று இந்த இடத்துல தான் வீடியோ போட்டோம். அந்த வீடியோ எல்லாம் முடியறதுக்கு மதியம் 3 மணி ஆச்சு. 3 மணி வரைக்கும் பிசினஸ் நின்றுட்டு தான் இருந்துச்சு. அந்த மாதிரிதான் ஒண்ணுமே. அப்புறம் இப்ப இன்னைக்கு வர்றதுக்கு லேட் ஆயிருச்சுன்னா, இப்ப அடுத்த ஸ்டாக் வர லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக நாங்க ஆல்டர்னேட்டிவா ஒண்ணு வச்சிருப்போம். இது ரொம்ப பெரிய போராட்டம் தான். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அந்த வீடியோ வந்து போறதை பொறுத்து தான் போகும். அந்த அளவுக்கு தான் போகுமே தவிர டெய்லி அப்படின்றதெல்லாம் இல்லை. அவ்வளவுலாம் போயிருமா அப்படின்றாங்க. அதுக்கு பஸ் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பாடுபடணும். இன்னும் நாங்க அந்த அளவுக்கு வரல. அந்த அளவுக்கு இப்ப போகணும்னு நான் நினைக்கல. இப்போதைக்கு நார்மலா இப்ப இது போதும், நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க இருக்கோம். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே தெளிவா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட்னா இந்த யூனிட் மூலமா ஒரு 10 பேருக்கு வேலை இருக்கு. ஆமா, ஒரு 3 பேர் இங்க ரெகுலரா ஒர்க் பண்றாங்க. பீஸ் ரேட்ல வந்து பிளவுஸ் தைச்சு கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த ஒரு நிறையவே வந்து பெரிய விஷயம். அதுதான் உண்மை, வேற ஒண்ணும் இல்ல. தூங்கி எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான் எனக்கு தோணும். இன்னைக்கு இவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கணும். அந்த பொண்ணுங்க ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க, அக்கா இன்னைக்கு மெசேஜ் முடிஞ்சிருச்சுக்கா, நாளைக்கு அந்த பொருள் வந்துருமா, இந்த சரக்கு இன்னைக்கு இதெல்லாம் போட்டது முடிஞ்சிருச்சு, இந்த புடவை முடிஞ்சிருச்சு, கலர்ஸ் தீர்ந்துருச்சு, நாளைக்கு வந்துருமா, மெசேஜ் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு வீடியோ போடுவீங்களா, இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு. ஏன்னா அவங்களுக்கும், ஏன்னா எங்கள்கிட்ட சுத்தி இருக்கிறவங்க ஒரு விஷயம் என்னன்னா, நம்மள்ட்ட இருக்க ஸ்டாஃப்ங்க எல்லாம் சரி அவங்கதான் அக்கா தான் அங்க இருக்காங்களே வரலையே, சரி நம்ம ஏதாவது நம்ம பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. வாங்குற காசுக்கு அவங்களும் நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணுங்கிறதுல ரொம்ப பரபரப்பா இருப்பாங்க. இன்னும் மெசேஜே இல்லைங்க மேடம், வீடியோ போடுங்க மேடம், கலர்லாம் முடிஞ்சிருச்சு மேடம், ஆர்டர் போட்டீங்களா மேடம், இந்த மாதிரி ஒருத்தரா கேட்டுட்டு இருப்பாங்க. அதுவே எனக்கு காலையில எழுந்திரிச்சோன்னே இவங்க வேற கேட்பாங்களே. இப்ப விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு வேலை கொடுக்கணுமேன்னு நினைக்கிறத விட இவங்க வேற கேட்பாங்களே நாளைக்கு என்ன வேலைன்னு அப்படின்றதுலதான் எனக்கு தோணும். காலைல எந்திரிச்சோன்னே இப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன வேலை கொடுக்கறது அப்படிங்கிறது மட்டும்தான் தோணும். அந்த வேலை கொடுக்கறதுக்கு என்ன யோசிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தோணும். நீங்க ஃபர்ஸ்ட் இன்னொரு விஷயம், இப்ப தம்பி சொன்னதுல நான் ஒரு விஷயம் சொல்றேன்.
சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், நம்மளுக்கே ஒரு விஷயம் கிடைக்கணும், நம்மளே ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணணும்னா நம்ம வளர முடியாது. என்னுடைய அனுபவத்துல நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம், இதை வந்து இவங்களுக்கு இவ்வளவு காசு கொடுக்கணும், அதுக்கு பேசாம நம்மளே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட வட்டம் வந்து சின்ன வட்டமாவே இருக்கும். நீங்க எப்ப நீங்க அடுத்தவங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள மேல தூக்கி விட்டு நீங்களும் சேர்ந்து வரணும்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் வந்து உங்களோட வட்டம் வந்து நல்லா பெருசா விருட்சமா வளரும். சரிங்களா? என்னுடைய அனுபவத்துல நான் இதை சொல்லியிருக்கேன்ப்பா. அப்புறம் கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. யாரையுமே நான் இதுல எதுவும் புண்படுத்துற மாதிரி எதுவும் இல்லை. என்னுடைய அனுபவங்களை நான் இதுல சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.